சிவகாசியிலிருந்து வெம்பக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள கொங்கலாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கோபால்சாமி தாயாரம்மாள் தம்பதி. இருவரும் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். இந்த தம்பதிக்கு புருஷோத்தமன், பாலாராணி என்ற 2 பிள்ளைகள் உள்ளார்கள். இருவரும் திருமணம் செய்து கொண்டு வேறு ஊர்களில் வசித்து வருகிறார்கள். இந்த சூழலில் கோபால்சாமி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இதனால் தாயாரம்மாள் மட்டும் வீட்டில் தனிமையில் கொங்கலாபுரத்தில் வசித்து வந்திருக்கிறார். இவரது உறவினர்கள் அருகருகே வசித்து வருவதால் பகல் நேரங்களில் தாயாரம்மாளை கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி நீண்ட நேரமாகியும் தாயாரம்மாள் வீட்டை விட்டு வெளியே வராததால் அதே வீட்டின் முதல் மாடியில் வாடகைக்கு வசித்து வந்த குடும்பத்தினர் தாயாரம்மாளின் உறவினர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த உறவினர்கள் கதவை தட்டியும் சத்தம் ஏதும் வராததால் சந்தேகமடைந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மூதாட்டி உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்திருப்பதாக நினைத்த உறவினர்கள் இறுதிச் சடங்குக்கான வேலைகளை செய்துள்ளார்கள். மூதாட்டி எப்போதும் அணிந்திருந்த தங்க செயின், கம்மல், வளையல் உள்ளிட்ட 7 பவுன் நகைகள் இல்லாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் வீடு முழுவதும் நகைகளை தேடியுள்ளார்கள். ஆனால் அவை கிடைக்கவில்லை. அதோடு மூதாட்டி பயன்படுத்திய செல்போனும் மாயமானது தெரிய வந்துள்ளது. இதனால் தாயாரம்மாளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நினைத்த குடும்பத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு சென்ற சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி அவரது உடலில் காயம் ஏதும் உள்ளதா என ஆய்வு செய்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மூதாட்டி மூச்சடைத்து கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. சிவகாசி வட்டார காவல் துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் கொங்கலாபுரத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் பதிவுகள் மற்றும் மூதாட்டியின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். போலீசாரின் அதிரடி விசாரணையில் கோவையில் வசித்து வந்த ஜெமுனா என்பவர் அடிக்கடி தாயாரம்மாளிடம் செல்போனில் பேசி வந்தது தெரிய வந்திருக்கிறது. அதோடு அவர் கொலை நடப்பதற்கு முன்பு கோவையிலிருந்து கோவில்பட்டி, சங்கரன் கோவில், திருவில்லிபுத்தூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு சென்றுவிட்டு 10ஆம் தேதி இரவு 9 மணியளவில் தாயாரம்மாளின் வீட்டுக்கு வந்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் 64 வயதான ஜெமுனாவை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் தாயாரம்மாளுக்கு நடந்த பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பு ஜெமுனா தாயாரம்மாளின் வீட்டுக்கு அருகே குடியிருந்துள்ளார். அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நெருங்கி பழகியிருக்கிறார்கள். ஜெமுனா அடிக்கடி தாயாரம்மாளிடம் செலவுக்கு பணம் வாங்குவது வழக்கம். இந்த சூழலில் 10 வருடங்களுக்கு முன்பு தனது மகளுடன் கோவைக்கு குடிபெயர்ந்திருக்கிறார் ஜெமுனா. ஆனாலும் தாயாரம்மாளுடனான நட்பை அவர் கைவிடவில்லை. செல்போனில் அடிக்கடி பேசியிருக்கிறார். அதோடு அவ்வப்போது கொங்கலாபுரத்திற்கு வந்து தாயாரம்மாளை சந்தித்துவிட்டு செலவுக்கு பணம் வாங்கி சென்றிருக்கிறார். ஜெமுனா கேட்கும் போதெல்லாம் தாயாரம்மாளும் பணத்தை கொடுத்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு தாயாரம்மாளின் வீட்டுக்கு வந்த ஜெமுனா வழக்கம் போல செலவுக்கு பணம் கேட்டிருக்கிறார். எப்போதும் கேட்டவுடனே பணத்தை தந்துவிடும் தாயாரம்மாள் இந்த முறை பணம் கொடுக்க மறுத்திருக்கிறார். இது ஜெமுனாவுக்குள் கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. அன்று இரவு தாயாரம்மாளின் வீட்டிலேயே தூங்குவதாக கூறி அங்கேயே தங்கியிருக்கிறார் ஜெமுனா. தாயாரம்மாள் அசந்து உறங்கியிருக்கிறார். ஆனால் ஜெமுனாவுக்குள் இருந்த கொலை வெறி அவரை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. நள்ளிரவு 2 மணியளவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த தாயாரம்மாளின் முகத்தை தலையணையால் அழுத்தி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 7 பவுன் தங்க நகைகள், 1000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போனை திருடிக் கொண்டு அதிகாலையில் கொங்கலாபுரத்திலிருந்து ஜெமுனா கிளம்பியிருக்கிறார். தாயாரம்மாளின் செல்போன் தன்னிடம் இருந்ததால் போலீசில் சிக்கிக் கொள்வோம் என நினைத்த ஜெமுனா அதை ஓடையில் வீசிவிட்டு கோவையில் உள்ள மகள் வீட்டுக்கு சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெமுனாவை கைது செய்திருக்கிறார்கள். அவர் அளித்த தகவலின் பேரில் தாயாரம்மாளின் செல்போனை போலீசார் ஓடையில் தேடி வருகின்றனர். இதற்கிடையே மூதாட்டி ஜெமுனாவை சிவகாசி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.